Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல இந்த மாதிரி கிராஸ் கட் கூட போட்டுருக்கோம் பாத்தீங்களா. இந்த கிராஸ் கட் கூட போட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ஹேண்டில் எப்படி போடலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. 8610070981 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வயர் கூடையோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. அதை மெஷர் பண்ணுற வீடியோவும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கூடை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கூடையை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வயர் கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இந்த கூடையை அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்டில் போடுறது நம்ம சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போடணும். இந்த சைடில் எப்படி போட்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி ஹேண்டில் வந்து அந்த சைடும் சென்ட்ரு பார்த்து போடணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எனக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த ஒயிட்டும் அந்த ஒயிட்டும் சைடில் உள்ள ஒயிட்டும் அதுக்கு கீழே உள்ள 2 நாட்டுக்கு கீழே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வயரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அடியில் 2 வயர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒயிட் கலரில் ஒரு வயரும் ரெட் கலரில் ஒரு வயரும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 வயர் எடுத்துருக்கிறேன். ஒரு சைடு ஹேண்டில் போடுறதுக்கு சொல்கிறேன். உள்ளக்க வைக்கிற வயர் பார்த்திங்கன்னா 4.5 அடி வந்து உள்ளே வைக்கிற வயர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பிட்டு வயராக நமக்கு நிறையா ஜாஸ்தி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வைக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே அளவு வந்து கூடையை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன பிட்டு வயராக வைக்கலாம்னு சொன்னேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி வயரை எடுத்து 5 பீஸ் வயரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே பார்த்திங்கன்னா 5 வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவுக்கு வயரை எடுத்துகிட்டு உள்ளே வயரை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 5 வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக நான் வந்து சென்ட்ரு பார்த்து போட்டிருக்கிறேன். நமக்கு இந்த கூடையில் சென்ட்ரு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் மற்ற கூடையிலலாம் சென்ட்ரு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கார்னர் பார்த்து அந்த மாதிரி பார்த்து போடணும். இதில் சென்ட்ரு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம 2 வயர் 8 அடியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த 8 அடியில் வச்சுருக்கிற வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அதையும் சென்ட்ரு பார்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே அளவு வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். இந்த ஹேண்டில் வந்து போடுறவங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். ஒரு தடவைக்கு இந்த வீடியோவை 2 தடவை பாருங்கள், நல்லா புரியும். பாருங்கள், இதில் ரெட் கலர் வயரை ரெட் கலர் சைடே கொண்டு வந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு சைடுக்கு மாற்றிக்கலாம். ஒயிட் கலர் வயரை ஒயிட் கலர் சைடே கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த இதை போட்டுட்டிங்கனாலே நம்ம வந்து போட்டுடலாம். ரெட் கலரை ரெட் கலர் சைடும் ஒயிட் கலரை ஒயிட் கலர் சைடும் நம்ம கொண்டு வரணும். இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அதே ஒரே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெட் கலரோ அல்லது ஒயிட் கலரோ எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரை எடுத்துக்கிறேன். ஒயிட் கலரை எடுத்து இந்த 2 ரெட்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்து திரும்ப பேக் சைடு கொண்டு போய் அதே சைடு கொண்டு போயிடுறேன். பாருங்கள், இந்த ரெட் கலரை கொண்டு வர்றேன். ரெட் கலரை இந்த 2 இதுக்கும் சென்டரில் கொண்டு வரேன். பாருங்கள், மேலே கூடி கொண்டு வந்து பேக் சைடு கொண்டு வந்து அதே ரெட் கலர் சைடுக்கு கொண்டு போயிடுறேன். கீழே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயிட் கலரை எடுத்து 2 இதுக்கும் சென்டரில் கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம போடணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? திரும்பியும் நான் சொல்கிறேன், நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு வயர் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரு பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ரைட் சைடில் உள்ள ரெட் கலரை எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போது லெஃப்ட் சைடில் 2 ரெட் கலர் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் 2 ஒயிட் கலர், அதே ஒயிட் கலர் கொண்டு வரணும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது ஒயிட் கலர் வயரை எடுத்து மேலே வழியாக எடுத்துக்கோங்க. மேலே எடுத்து 2 ரெட்டுக்கும் நடுவில் கொடுத்து திரும்ப ரைட் சைடே கொண்டு போயிடணும். அது பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்போது ரெட் கலரை எடுத்து 2 ஒயிட் கலருக்கும் நடுவில் கொண்டு வரோம். கொண்டு வந்து திரும்ப லெஃப்ட் சைடே போயிடணும். 2க்கும் சென்டரில் கொண்டு வரோம்.
இப்போ பாருங்கள், ஒயிட் கலரை எடுத்து மேலே உள்ள ஒயிட் கலரை எடுத்து ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு போய் கீழே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கே உள்ள ஃபஸ்ட்டு மேலே உள்ள ரெட் கலரை எடுத்து, ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து திரும்ப கீழே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இதை வந்து கரெக்டாக பாருங்கள், மேலே ஒயிட் கலரை எடுத்து ரெண்டுக்கும் சென்ட்ரு திரும்ப கீழே கொண்டு வந்துடுறேன். திரும்ப ரெட் கலரை எடுத்து ரெண்டுக்கும் சென்ட்ரு கொண்டு போய் திரும்ப கீழே கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டு இந்த ஹேண்டிலை கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு இதோட டிசைன் பார்த்தாலே தெரியும். ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு போயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். நம்ம ஏற்கனவே 2 ஒயர் வச்சு ஹேண்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ரெண்டுக்கும் சென்டர், அப்புறம் அதே சைடு கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்து ரெட் கலரில் உள்ளதை ரெண்டுக்கும் சென்டருக்கு கொண்டு வந்து அதே சைடு கீழே கொண்டு வந்துடணும். ரெண்டுக்கும் சென்டர், அதே சைடு கீழே கொண்டு வந்துடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். 2 ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்து அதே சைடு கீழே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக இந்த ஹேண்டிலை ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். சென்டரில் கொண்டு வரேன், திரும்ப கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோ வந்து கரெக்டாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். நிறைய பேருக்கு ஹேண்டில் போட தெரிலன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஹேண்டில்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஹேண்டிலாக தான் இருக்கும், அதை போட்டாலே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். இதிலெல்லாம் நீங்கள் எத்தனை ரோல் கூடைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ரோல் கூடையிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 ரோல் கூடை வரைக்கும் நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளக எவ்வளோ தடிமனுக்கு வேணாலும் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் சென்டரில் கொண்டு போயிட்டு அதே சைடு கீழே கொண்டு வந்துடுறேன். ரெண்டுக்கும் சென்டர், அதே சைடு கீழே கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக போட்டு முடிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் லைக்ஸை எங்கள் வீடியோஸ்க்கு கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் எங்களோட சேனலுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், நான் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஹேண்டில் எவ்வளோ சைஸ்க்கு போட்டோமோ அதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. அதே லென்த்துக்கு போட்டு முடிச்சுக்கணும். இப்போ உள்ள கை இருக்குது பார்த்திங்களா, இன்னர் வயர் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, உள்ள வயர் வச்சு போடுறது, அந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இல்லை சொருவனாலும் சொருவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாலும் அது நின்றுக்கும். அப்புறம் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து அதே மாதிரி ஒயிட் கலருக்கு கீழே ரெண்டு நாட்டுக்கு கீழே இன்சர்ட் பண்ணி சொருவி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் சொருவி விட்டுட்டேன். உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து நாட் போட்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க. முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி, அதை கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு சாதாரண முடிச்சு போடுறது தான். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு வயர் எல்லாத்தையும் சொருவி விட்டுருங்க. இந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு வயரை வந்து உள்ளே சொருவி விட்டுருங்க. இந்த கூடையில் நான் சொருவி இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி சொருவி விட்டுருங்க. இப்போது இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நாட்டை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா சொருவி விட்டுறணும். சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஹேண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு எல்லாமே உள்ளக்க அப்படியே சொருவி விட்டுற வேண்டியதான். சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட கம்ப்ளீட் ஆயிரும்.
பாருங்கள், இந்த நாட்டை ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி சொருவி விடணும். இந்த மாதிரி வயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுருங்க. இதை பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மேலே கூடி சொருவி விட்டுட்டு ஒரு நாட் போட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா சொருவி விட்டுருங்க. அப்படியே நாட் போட்டுட்டு சொருவினாலும் சொருவலாம், இல்லை அப்படியே சொருவினாலும் சொருவிக்கலாம். அப்படியே இதை ஃபுல்லாகவே சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே சொருவி விட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. இப்போது இது மாதிரி ஃபுல்லாகவே சொருவி விட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. தேங்க்யூ ஸோ மச்.